ரைட் பை. ஸோ ரொட்டேஷனல் மோஷனோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐயோட ஃபார்முலா எம்ஆர் ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும். இதோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். இல்லைன்னா டைமென்ஷன் ஃபார்முலா எம்எல் ஸ்கொயர்னு கற்றுக்கிட்டீங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்கேலாரா வெக்டாரான்னு கேட்டா இல்லை சார் இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இவன் தான் டென்சார்னு சொன்னீங்க. அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமானா ஆங்குலர் ஸ்பீட் என்ன ஆகும்னு கேட்டேன், கம்மி ஆகும்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆங்குலர் மொமெண்டம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சம்பந்தம்? எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. எல் எப்பவுமே கான்ஸ்டன்ட். எலிப்டிக்கல் மோஷனா இருந்தாலும், ரொட்டேஷனல் மோஷனா இருந்தாலும், சர்க்குலர் மோஷனா இருந்தாலும் எல் கான்ஸ்டன்ட். அப்ப ஐ ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதனால ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/ஒமேகா. அதனால தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது யாருன்னா, சும்மா உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா, ரொட்டேஷனல் மோஷனோட எதிரி தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? அதாவது இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நிறைய இருந்ததுன்னா நம்மள வேகமா அவன் சுத்த விட மாட்டான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமானா ஆங்குலர் வெலாசிட்டி குறையும். ரைட் சார், எல்லாம் புரிஞ்சிருச்சு. பேரலல் ஆக்சிஸ் தியரம் கத்து கொடுத்தீங்க. இப்போ ஒரு பாடி இருக்குன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா போற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி. அதோட பேரலா ஒரு ஆக்சிஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னா இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும், அதாவது ஐ வேணும் எனக்கு. டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா போறது பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் இந்த பாடியோட மாஸ் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இதுதான் பேரலல் ஆக்சிஸ் தியரம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு லேமினர் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இதுதான் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஒரு பாடி வந்து YZ பிளேன்ல இருக்கு. அப்போ YZ பிளேன்ல இருக்குன்னா இந்த பாடி ஒய்யை பொறுத்து ரொட்டேட் ஆகலாம், எக்ஸை இசட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகலாம். அப்ப கண்டிப்பா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் IX தான் எங்களுக்கு தேவை. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும், IY பிளஸ் IZ. நீங்க இங்க கவனமா இருக்கணும், அந்த பாடி எந்த பிளேன்ல இருக்கு. பாடி XYல இருந்தா IZ தான் கண்டுபிடிக்கணும். பாடி YZல இருந்தா IX தான் கண்டுபிடிக்கணும். பாடி ZXல இருந்தா IY தான் கண்டுபிடிக்கணும். தெரியுதா? அந்த பாடி எங்க இருக்குன்னு பாருங்க. அது இல்லாத இன்னொரு ஆக்சிஸ் தான் அதோட பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் நீங்க கால்குலேட் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் புக்ல இருக்கிற மாதிரியே படிச்சுட்டு உட்காந்து இருக்க கூடாது. புக்ல பாத்தீங்கன்னா IZ ஈக்குவல் டு IX பிளஸ் IY தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க அந்த பாடி எங்க லொகேட் ஆயிருக்கான், XYல லொகேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா IZ தான் அவங்க கண்டுபிடிச்சாகணும். ஆனா நம்ம கொஸ்டின் பேப்பர்ல ஆலன்லயே பாருங்க, சம் நம்பர் 9 and 10ல என்ன பண்ணிருப்பாங்க, பாடி YZல இருக்கு, அப்ப கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணுங்க, IX ஈக்குவல் டு IY பிளஸ் IZ. இது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது ஒரே நிமிஷம். அபி குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சாய் ஆதித்யா குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். அதே மாதிரி கம்மிங் டியூஸ்டே அன்னைக்கு நைட்டு, டியூஸ்டே சப்போஸ் இந்த குவார்டர்லி எக்ஸாம் இருக்கிற பசங்க விட்டுருங்க. ஆலன்ல குவார்டர்லினா நீங்க பரவாயில்ல விட்டுருங்க. ஃப்ரீயா இருக்கிற பசங்க ரொட்டேஷனல் மோஷன் நிறைய வேணாம், ஒரு 20 கொஸ்டின் மட்டும் எழுதுங்களேன். ஏன்னா நம்ம எப்படி படிச்சிருக்கோன்ட்டு. டியூஸ்டே அன்னைக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துறேன், நாளைக்கு சொல்லி கொடுத்துறேன், டியூஸ்டேவும் சொல்லி கொடுத்துறேன். நைட்டு 11 o'clock இல்லை 9 o'clock, 9 to 10 அந்த மாதிரி ஒரு டெஸ்ட். வெறும் 20 கொஸ்டின் சும்மா டிக் பண்ணிட்டு போங்களேன். ஏன்னா ஒரு யூனிட் முடிஞ்சதும் அது நம்ம எழுதாம இருக்கக்கூடாது. நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு கத்துக்கிறோம்ன்றது அனலைஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. அதுதான் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாடி பேசிடுமா? ரிங். மொத்தம் இதுல 4 கேஸ் நான் சொல்லி தர போறேன், கவனமா கத்துக்கோ. இப்போ இது எப்படி எழுதுறேன்னு பாருங்க, உங்க கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்குன்னு சொல்றேன். த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about an axis. Moment of inertia about an axis passing through its center, passing through its center and perpendicular to its plane. என்னது இவ்வளவு பெருசா என்ன எழுதிருக்கீங்க? அந்த ஆக்சிஸ் எங்க போகுதுன்னு சொல்றாங்க. இல்லைன்னா சில பேர் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, ஓன் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓன் ஆக்சிஸ்ன்னு சொன்னாலும் மேல சொன்னதும் ஒண்ணுதான். சரியா புரியல, நல்லா சொல்லிட்டாங்களே. இதுதான் ரிங்கு. ரிங்கா? ரிங்குனா உனக்கு தெரியல,
அம்மா போட்டிருக்கிற வளையல் மாதிரி. ஸோ வளையல் மாதிரி ரிங். அதுல ஆக்சிஸ் இதான் ஆக்சிஸ், சென்டர் தான் ஆக்சிஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு யூனிஃபார்ம் பாடியா இருந்தா சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸாக்டா சென்டர்ல தான் இருக்கும். தெரியும் தானே? இது யூனிஃபார்ம் பாடி, இங்க இருக்கு சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த பாடி சுத்தி வரணும். அப்படியே இந்த வளையல் வந்து கரகரகரன்னு சுத்திக்கிட்டே இருக்கணும். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ இதெல்லாம் கரெக்டான்னு பாருங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட் சென்டர். ஆக்சிஸ் வந்து சென்டர் வழியா பாஸ் ஆகுது. அண்ட் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். பாருங்க, வளையலோட பிளேன் எங்க இருக்கு? இதான் வளையலோட பிளேன். அப்ப அதுக்கு பர்பெண்டிகுலரா தான் ஆக்சிஸ் போகுது. அப்படி இல்லைன்னா ஓன் ஆக்சிஸ், ரைட்டா? ஸோ பாசிங் த்ரூ இட் சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன்னாலும் ஓன் ஆக்சிஸ்னாலும் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டினாலும் ஒண்ணுதான். அப்ப இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு சார்? உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு டெரிவேஷன்லாம் கிடையாது, எங்கேயுமே டெரிவேஷன் படிக்க தேவையில்ல, டேரக்டா கத்துக்கிட்டா போதும். ஸோ ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர். எல்லாரும் படிங்க. ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர். என் கூடவே படிச்சிருங்க. ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர். இப்போ படிச்சா மட்டும் பத்தாது, உடனே நம்ம என்ன பண்ணணும்? எம்கே ஸ்கொயரோட ஈக்குவேட் பண்ணணும். ஏன் சார்? கே தான் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். அன்னைக்கு கற்று கொடுத்தனா கே ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். ஸோ ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரா இருக்கா பாருங்க. அப்படின்னா கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னவா இருக்கு? ஒன்னா இருக்கா பாருங்க. இதுதான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ரிங்கோட கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ? 1. புரியுதா? நான் திரும்ப உங்ககிட்ட லாஸ்ட்டாக கேட்பேன், நீங்கள் சொல்லணும். எல்லா பாடியோடதும் எல்லா ஆக்சிஸோடதும் சொல்லணும். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 24 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல போறீங்க. எண்ட் ஆஃப் த செஷன். கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ரைட்டா? ஒரே நிமிஷம். புவி எங்க நடுவில் காணாம போயிட்டேன்? காரணியா கூட நீங்க சார் கரண்ட் கட் ஆயிடுச்சு சார், உள்ள கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. சரி தெரியுப்பா. சரி கிளாஸ் கவனி, கிளாஸ் கவனி. ஸோ கே ஸ்கொயர். ஓகே. காரணியா குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட் பா. காரணியா லேட்டுமா, கரெக்டாக இன் டைம் உள்ள வந்துட்டோன்னே. ஓகே சார். ரைட் பா. ஸோ ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர். படிச்சிங்களா எல்லாரும்? ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்டா நீ என்னத்தவா திருப்பி கேட்கணும். சார் எந்த ஆக்சிஸ்ல கேட்குறீங்க? 4 ஆக்சிஸ் இருக்கு. ஓன் ஆக்சிஸ் சொல்லுங்க பா. ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர். செகண்ட், பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் அப்படின்னா என்னங்க சார்? மேலே பாருங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ டான்ஜென்ட். டான்ஜென்ட்னா தொட்டுக்கிட்டு போறது. பர்பெண்டிகுலர் டு பிளேன். அதனால தான் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி பர்பெண்டிகுலர் டு டான்ஜென்ட்னு எழுதியிருக்கேன். பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட். இதுக்கு எப்படி சார் நாங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது? பயப்படவே பயப்படாத, எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாத பண்ணிடும். இது ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு ரிங்கு. இப்போ இந்த ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு தெரியும். இதான் ஐஜி. ஐஜி இல்ல, நான் கேட்கறது இந்த இடம் கேட்கிறேன். யாராவது டக்குன்னு சொல்லுங்க, இதுக்கு எந்த ஆக்சிஸ் தியரம் நான் யூஸ் பண்ணணும்? பேரலலா பர்பெண்டிகுலரா? பேரலல் சார். பேரலல். இந்த ரேடியஸ் நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் தெரியுதாப்ப? இங்க பாருங்க, ஓரமா தொட்டுக்கிட்டு போகுது பாருங்க, அதான் டான்ஜென்ட். ஒரே நிமிஷம் கலர் மாத்தி காமிக்கிறேன், இன்னும் ஈஸியா புரியும். இந்த லாஸ்டா இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு வேணும். அதாவது இந்த வளையல பாருங்களேன், இந்த ரிங்கை பாருங்களேன். இந்த ரிங்கு இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த பிங்க் லைன் இருக்குல்ல, அதை வச்சு சுத்தி வரணும். இப்படியே இப்படி சுத்தி வரணும், இப்படி சுத்தி வரணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் டான்ஜென்ஷியல் லைன் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். சரி, இதுக்கு ஈஸியா நம்ம பாரலாக்ஸ் தியரம் போட்டு கண்டுபிடிக்கலாம். பாரலாக்ஸ் தியரம் இப்பதான் கத்து கொடுத்தீங்க. ஐஜி பிளஸ் எம்ஆர் ஸ்கொயர். ஐஜி தோருக்கு, ரிங்கோட மாஸ் எம். இந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பா, இந்த டிஸ்டன்ஸ்ன்றது ரேடியஸ்னு சொல்லக்கூடாது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel axis. அப்ப ஐஜி பிளஸ் எம்ஆர் ஸ்கொயர். சரி, ஏற்கனவே ஐஜிக்கு எங்களுக்கு ஒரு எம்ஆர் ஸ்கொயர்னு தெரியுமே, இப்போ ஒரு எம்ஆர் ஸ்கொயரு, அதனால 2mr ஸ்கொயர் தான் ஆன்சரு. அப்போ இனிமேல் உங்ககிட்ட பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் என்ன பாடி? ரிங்கு. அப்போ உன்கிட்ட கேட்குறேன், ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னப்பா? சார் 1mr ஸ்கொயர் சார். பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் என்னப்பா? 2mr ஸ்கொயர் சார். ரைட்டா? இதுக்கு கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா? வேண்டாம். எப்பவுமே ஓன் ஆக்சிஸ்க்கு மட்டும்தான் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்.
அப்ப 6 பாடிக்கு 6 k ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் டிஃபரெண்ட் ஆக்சிஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் நல்லா காலில் வாங்க. ஓன் ஆக்சிஸ் mr ஸ்கொயர், பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் 2mr ஸ்கொயர். ரைட் சார். அடுத்தது கேஸ் நம்பர் 3 கற்றுக் கொடுங்க. பா எங்கேயாவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணிடு. எனக்கு புரியல சார், இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்பேன். கேஸ் நம்பர் 3, அபவுட் எனி டயாமீட்டர். இந்த ரிங் இருக்கு இல்லையா, இந்த ரிங்கு இவ்வளோ நேரம் இப்படி இருந்தது. இந்த ரிங் அப்படியே நேராக ஒரு டேபிள் மேலே, நம்ம வந்து 1 ரூபி காயின்லாம் டேபிள் மேலே வச்சு தட்டி விடுவோம்ல, அது மாதிரி கரகரன்னு சுத்தம் பார்த்துருக்கீங்களா? நிறைய சினிமாக்களையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டேபிளில் அந்த 1 ரூபி காயினை வச்சு தட்டி விட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆக்சிஸ், ஓன் ஆக்சிஸ் அபவுட் எனி டயாமீட்டரை பொறுத்து கரகரகரன்னு சுத்தம். ஸோ அப்போ அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுக்கு பேர் என்னன்னா தேர்ட் கேஸ் அபவுட் எனி டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர்ல தான் அந்த ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. அப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும்? இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணணும். கவனமாக கவனிங்க. இதுதான் ரிங்கு, இது ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் mr ஸ்கொயர். கரெக்டா? அபவுட் எனி டயானா ஒருவேளை இந்த ஆக்சிஸா இருக்கலாம், இல்லை இந்த ஆக்சிஸா இருக்கலாமா? அப்போ மேலே இருக்கிறது IZ சார். அப்போ இது IX ஆகும், இது IY ஆகும் எடுத்துக்கலாமா? IZ ஈக்குவல் டு IX பிளஸ் IY. நல்லா கத்துக்கோங்க. அபவுட் எனி டயாமீட்டருக்கு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். IZ ஈக்குவல் டு IX பிளஸ் IY. சார் IZ எங்களுக்கு தெரியுமே mr ஸ்கொயரு. ஏன்? ஓன் ஆக்சிஸ் பாருங்க, இது mr ஸ்கொயர். ஏன்னா எனக்கு தேவை, ஒரே நிமிஷம், இந்த பிங்க் லைன் ஒன்று ட்ரா பண்ற பாருங்க, அந்த ஆக்சிஸ் தான் வேணும். இந்த ஆக்சிஸ் தான் எனக்கு வேணும். இந்த ஆக்சிஸா வேணும், இல்லைன்னா இந்த ஆக்சிஸ். ஏன்னா இது ரெண்டுமே அபவுட் எனி டயாமீட்டர் தான். இது ரெண்டு தான் இந்த ஆக்சிஸ். தெரியுதா? அப்ப இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு வேணும். அப்ப ரெண்டுமே ஆட் பண்ணா இந்த mr ஸ்கொயர் வரணும் சார். அப்படின்னா பாதி 1/2 mr ஸ்கொயரு பிளஸ் 1/2 mr ஸ்கொயரு. எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அபவுட் எனி டயாமீட்டர் ஃபார் ரிங்கு half mr ஸ்கொயரு. இன்னொரு ஐடியா சொல்லவா? எப்பவுமே அபவுட் எனி டயா கேட்டாங்கன்னா எல்லா பாடிக்கும் ஃபர்ஸ்ட் கேஸோட பாதி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் எவ்வளோ? mr ஸ்கொயரு. ஃபர்ஸ்ட் கேஸ் mr ஸ்கொயரு. அப்போ அபவுட் எனி டயாமீட்டர் அதுல பாதி 1/2 mr ஸ்கொயரு. 1/2 mr ஸ்கொயர். ரைட் பை. ஸோ 3 கேஸ் சொல்லி கொடுத்துருக்கேனா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் mr ஸ்கொயர். அடுத்தது பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் 2mr ஸ்கொயர். அடுத்தது அபவுட் எனி டயா 1/2 mr ஸ்கொயர். இதெல்லாம் தெரிஞ்சாதான் சம்குள்ளார நீங்க வர முடியும். அதனாலதான் இந்த கிளாஸை ரொம்ப நுணுக்கமா பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அடிச்சு பிடிச்சி நான் ஓடல. இந்த 6 பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை உங்களுக்கு பிரமாதமா கற்றுக் கொடுக்கறது ரொம்ப பெரிய கடமை. இதுல நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா இந்த லெசன்ல உங்களால சம் கையை வைக்கவே முடியாது. 4வது ஆக்சஸ் டான்ஜென்ஷியல் டயா, இல்லைன்னா டயா டான்ஜென்ட். சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது ரிங்கு, இது அபவுட் எனி டயாமீட்டர் சொல்லி கொடுத்தீங்க. ஆனா இப்ப இந்த டயாவோட டான்ஜென்ட், இந்த ஆக்சிஸோடது கேக்குறீங்க. இந்த ஆக்சிஸ் ஆல்ரெடி தெரியும் 1/2 mr ஸ்கொயரு. இந்த டிஸ்டன்ஸ் வழக்கம் போல 6. அப்ப இதுக்கு பேரலாக்ஸ் தியரம் தானே யூஸ் பண்ணணும். ஆமா, பேரலாக்ஸ் தியரம் ஜெனரல் ஈக்குவேஷன் IG பிளஸ் mr ஸ்கொயரு. இந்த டாபிக்ல IG எவ்வளோ? IG வந்து 1/2 mr ஸ்கொயர். கரெக்ட் தானே? அபவுட் எனி டயாமீட்டர் 1/2 mr ஸ்கொயர் பிளஸ் ஒரு mr ஸ்கொயர். அதனால 3/2 mr ஸ்கொயர். இவ்வளவுதான். ஒரு பாடினா 4 ஆக்சிஸ் நீங்க படிக்கணும். ரைட்டா? ஸோ ஒன்னொன்னா திருப்பி சொல்லிட்டு அடுத்த பாடி போவா. ஏன்னா ஒரு பாடி கத்துக்கிட்டா நீங்க 6 பாடி கத்துக்கலாம். அதனாலதான் ரிங்குக்கு நான் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறேன். யாரா சொல்ல ட்ரை பண்ணு. ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உடனே கேட்கிறேன். ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர். நல்லா சொன்னீங்க. ரிங்கோட பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் வேற யாரா சொல்லு? 2mr ஸ்கொயர். ரைட். அபவுட் எனி டயாமீட்டர் வேற யாரா சொல்லுங்க? 1/2 mr ஸ்கொயர். 1/2 mr ஸ்கொயர். டயா டான்ஜென்ட் வேற யாரா சொல்லுங்க? அவ்வளவுதான். 3 ஸ்கொயர். அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஆக்சிஸ் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன்.
ஆர் ஓன் ஆக்சிஸ் passing through tangent perpendicular to its plane about any diameter. Third case டயாவில் டேஞ்சன்ட். நீங்க திருவிழாக்கள்ல எல்லாம் இந்த காத்தாடி விற்பாங்க. நம்ம வீட்டுல விசிறி மட்டை இருக்கும் தெரியுமா? அதுக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் தெரியாது. விசிறி மட்டை நம்ம ஒருவேளை கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பனைமட்டையில விசிறி மட்டை செஞ்சிருப்பாங்க. இப்பெல்லாம் பிளாஸ்டிக் இருக்குல்ல, பாத்தீங்களா? இதான் டேஞ்சன்ட், டயா டேஞ்சன்ட். அப்போ இந்த இடம் அங்க டிஸ்க் மாதிரி இருக்கு, நம்ம அதை ரிங் மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ இங்க நீங்க கையில பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றீங்க, விசிறீங்கல்ல, இப்போ ரொட்டேட் ஆகுதுல்ல பாடி. ஸோ அந்த கேஸ் தான் இந்த ஃபைனல் கேஸ் 3/2 mr². ஆனா அந்த விசிறி மட்டைன்றது டிஸ்க் மாதிரி இருக்கும். நான் சொல்றது அந்த விசிறி மட்டை இல்லாம மேல இங்க ஒரு ரிங் மட்டும் போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல ஒரே ஒரு கம்பி மாதிரி இருக்கு, இங்க ஒரு ரிங் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இது ஒரு ஃபுல் ரிங் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இந்த ஆக்ஸை பொறுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்கன்னா இதுதான் லாஸ்ட் கேஸ் 3/2 mr². நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். இதே மாதிரி தான் இப்போ டிஸ்க்கு போக போகிறேன். டிஸ்க்கு கேஸ் 1 ஓன் ஆக்சிஸ். ஓன் ஆக்சிஸ்னாலே உங்களுக்கு தெரியும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். ரைட்டா? ஸோ அதே தேஞ்ச ரெக்கார்ட் தான். இங்கே பாருங்க, டிஸ்க்கு எப்படி சார் டிஃபரன்ஸ் காமிக்கிறது? ஸோ இந்த இடத்துல மட்டும் கோடு போட்டிங்கன்னா அது ஒரு டிஸ்க் மாதிரி தெரிஞ்சிடும். ரைட்டா? இப்போ இது டிஸ்க்கு. டிஸ்க்குனா உனக்கு தெரியுதா, சாப்பிட்ற தட்டு மாதிரி இருக்கும்ல டிஸ்க். உங்களுடைய ரிங்கு உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. இப்போ டிஸ்க்கு ஒரு பிளேட் மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து சுற்றி வந்துட்டு இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். எவ்வளோ சார்? 1/2 mr². ரிங்குக்கு தான் 1 mr². இதோட ஐஜி 1/2 mr². எல்லாம் படிங்க. டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1/2 mr². இதை நான் கற்றுக் கொடுத்துறேன்ல. இப்போ நீங்க தான் எனக்கு சொல்லித்தரணும் பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட் என்னவா இருக்கும். ரெண்டாவது கேஸ். செகண்ட் கேஸ் உனக்கே தெரியும். செகண்ட் கேஸோட பேரு பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட். பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட்னா இங்க பாருங்க, இதான் அந்த டிஸ்க். ரைட், அதான டிஸ்க். இப்படி இருக்கா? ஆக்சிஸ் இங்க போகுது. இப்ப இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்ன வரும் நீங்களே சொல்லுங்க. mr² வருமா சார்? mr². சார் 3/2 mr² சார். ரைட், 3/2 mr² தான் ரைட். 3/2 mr² தான் ரைட்டு. ரைட்டா? ஹரி, குட் ஈவினிங் பே. ஹரி இப்பதான் வரியா? இல்ல சார், நெட் ஆயிடுச்சு சார், போயிட்டு வந்தது. ஓகே ஓகே பே, ரைட். ஸோ கிளாஸ் கவனி. 3/2 mr². எல்லாரும் கவனி. ஏன் mr² சொல்றீங்க சார்? இது ஒரு 1/2 mr². டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா ஐஜி பிளஸ் mr². இந்த இடத்துல ஐஜி எவ்வளோ? இந்த இடத்துல ஐஜி வந்து 1/2 mr² பிளஸ் ஒரு mr². பேரலாக்ஸ் தியரம் தெரியுது தானே? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஓன் ஆக்சிஸ், செகண்ட் ஒன்னு பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட். அப்ப அதுக்கு பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணணும். பேரலல் ஆக்சிஸ் தியரம் என்ன சொல்லுது? ஓன் ஆக்சிஸோடது ஐஜி, ஓன் ஆக்சிஸோடது ஐஜி, இந்த இடம் பிளஸ் ஒரு r டிஸ்டன்ஸ்ல பேரலல் ஆக்சிஸ் இருக்கு. அதனால 3/2 mr² தான் ரைட்டு. அப்ப பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் எவ்வளோடா? 3/2 mr². ஒன்றும் இல்லைப்ப, இன்னொரு ஐடியா சொல்லவா? எப்பவுமே பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் கேட்டாங்கன்னா எந்த பாடியா இருந்தாலும் ஓன் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு mr² ஆட் பண்ணிக்கோங்க. ஓன் ஆக்சிஸ் பிளஸ் mr². ஏற்கனவே ரிங்கோடது mr² பிளஸ் ஒரு mr² போட்டதுனால தான் நீங்க தான் சொன்னீங்க 2 mr². இங்க ஓன் ஆக்சிஸ் 1/2 mr². அது எல்லாமே டெரைவ் பண்ணி வரும். என்சிஆர்டி புக்ல லாஸ்ட் பேஜ்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல. ஆனா அது நாட் ஃபார் எக்ஸாமினேஷன், நாட் ஃபார் ப்ரிப்பரேஷன், எதுக்குமே தேவையில்லை. டைரக்டா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கத்துக்கிட்டா போதும். பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் 3/2 mr², 3/2 mr². ரைட், ஏற்கனவே உங்களுக்கு ஐடியா ஒன்று சொல்லியிருக்கேன். அப்ப இந்த கேஸை நீங்க தான் சொல்லணும். அபவுட் எனி டயாமீட்டர். எப்பவுமே எந்த பாடியா இருந்தாலும் அபவுட் எனி டயா படிச்சீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கேஸோட பாதியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அப்ப அபவுட் எனி டயாமீட்டர் டிஸ்கோடது எவ்வளோ? அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க. 1/4 mr². ஏன்னா ஓன் ஆக்சிஸ் 1/2 mr², அதுல பாதி இந்த 2 கீழே இறங்கிடும். 1/4 mr².
இல்ல சார் நம்ப மாட்டோம். நீங்க பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் போட்டு காட்டினாதான் நாங்க நம்புவோம். நீங்க அடம் பிடிச்சிங்கன்னா இங்க வாங்க இப்ப. இது டிஸ்கா, டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் இதோ இருக்கு பாருங்க, பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இதான் ஐஜி இந்த இடத்துல 1/2 mr². இந்த இடத்துல இதான் அபவுட் இன் டயாமீட்டர், இதான் அபவுட் இன் டயாமீட்டர். அப்ப எனக்கு இந்த IZ வேணும்னா இந்த IX-ஐயும் இந்த IY-ஐயும் ஆட் பண்ணணும். எனக்கு IZ தெரியும், 1/2 mr²ன்னு தெரியும். இன்னொரு ரகசியமும் தெரியும், IX-உம் IY-யும் ஈக்குவல்னு தெரியும் எனக்கு. அப்ப இது 1/2னா ரெண்டு பேருக்கும் பாதி பாதியா பிரிச்சு கொடுத்துருங்க. 1/4 mr², 1/4 mr². அப்ப எனக்கு இந்த ஒரு ஆன்சர் தான் வேணும். அபவுட் இன் டயாமீட்டர் 1/4 mr², அபவுட் இன் டயாமீட்டர் 1/4 mr². நல்லா கத்துக்கிட்டீங்களா? அபவுட் இன் டயானாலே 1/4 mr². அப்படியே பக்கத்துல டயா டான்ஜென்ட். இப்போ உனக்கு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கும். டிஸ்கோட டயா டான்ஜென்ட் எவ்வளவு இருக்கும்? 5/4 mr ஸ்கொயர் சார். அவ்வளவுதான், 5/4 mr². இங்க பாருங்க, இதுக்கு கண்டிப்பா நம்ம பேரலாக்ஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல 1/4 mr எவ்வளவு சொல்லியிருக்கேன்? ஆமா, 1/4 mr². இப்பதானே கண்டுபிடிச்சோம். அபவுட் இன் டயா 1/4 mr². பேரலாக்ஸ் தியரம். அப்ப IZ வேணும், சரி I வேணும், IG பிளஸ் ஒரு mr² சொல்லி கொடுத்தேன். IG ஓடது 1/4 mr² பிளஸ் ஒரு mr². அதனால 5/4 mr² கத்துக்கணும். ரைட்டா? இப்ப ரெண்டு பாடியோட 4 ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதை போய் நேரடியா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா சுத்தமா உனக்கு ஞாபகமே வராது. ஆனா இப்ப ரெண்டு பாடியும் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் பாக்குறீங்களா? இங்க பாருங்க, இந்த இடம் ரிங்னு எழுதிக்கலாமா, இந்த இடம் டிஸ்க்னு எழுதிக்கலாமா, ஃபர்ஸ்ட் கேஸ் ஓன் எழுதிக்கலாமா, செகண்ட் கேஸ் பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் எழுதிக்கலாமா, தேர்ட் கேஸ் அபவுட் டெனி டயான்னு எழுதிக்கலாமா, அபவுட் டெனி டயா, ஃபோர்த் கேஸ் டயா டான்ஜென்ட் எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ நீங்க தான் சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னு பாரு. ஓன் தெரிஞ்சதுன்னா ஒரு mr² ஆட் பண்ணீங்கன்னா பர்பெண்டிகுலர் கிடைச்சிரும். ஓனோட பாதி தான் தேர்ட் கேஸ், தேர்ட் கேஸ் பிளஸ் mr² தான் ஃபோர்த் கேஸ். அவ்வளவுதான். இப்போ நீங்களே சொல்லுங்க, ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் mr², டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ், டேய் டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் 1/2 mr². ரிங்கோட பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் 2 mr². இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஓன் பிளஸ் mr². டிஸ்கோட பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் 3/2 mr². அழகா சொன்னீங்க. அபவுட் இன் டயாமீட்டர் டிஸ்கோடது சரி 1/2 mr². நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதை நீங்களும் தப்பா புரிஞ்சுங்க. அபவுட் இன் டயாமீட்டர் டிஸ்கோடதுன்னு கேட்டேன், டிஸ்கோடதுன்னு கேட்டு தெரியாம இங்க மார்க் பண்ணிட்டேன். 1/4 mr². அபவுட் இன் டயாமீட்டர் டிஸ்கோடது 1/4 mr². அபவுட் இன் டயாமீட்டர் ரிங்கோடது 1/2 mr². டயா டான்ஜென்ட் ரிங்கோடது அவ்வளவுதான், 3/2 mr². டயா டான்ஜென்ட் டிஸ்கோடது 5/4 mr². 5/4 mr². ஆனஸ்டா சொல்லுங்க, எல்லாருக்கும் இது கிளியர் தானே? இது தெரியலன்னா உன்னால சம் போட முடியாது. இந்த லெசன் நீ படிக்கிறது வேஸ்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பாடியை வந்து ஒன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு ஆக்சிஸ் காமனா போகும், ஆனா ஒவ்வொரு பாடிக்கும் அது ஒவ்வொரு மாதிரி போகும். அந்த பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாத்தையும் நீங்க எடுத்து ஆட் பண்ணி தான் கடைசியா சம் போடணும். அது அந்த சம் எப்படி வரும் நான் லாஸ்டா 6 பாடி சொல்லி கொடுத்த வரைக்கும் சொல்லித்தரேன். ஆனா இது தெரியலன்னா உன்னால இந்த லெசன் படிக்கவே முடியாது. நான் முன்னாடியே உன்ட்ட சொல்லிட்டேன், ஒழுங்கா பார்த்துக்கிட்டே வா. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா சார்? அடுத்தது சாலிட் ஸ்பியர் கற்றுக் கொடுங்க சார். சாலிட் ஸ்பியர் சாலிட் ஸ்பியர் நம்ம எர்த் வச்சுக்கலாமா? நம்மளோட பூமி இல்லைன்னா ஒரு ஷார்ட் ஃபுட்பாலு அந்த மாதிரி வச்சுக்கலாமா? ஸோ எர்த் இஸ் அ பர்ஃபெக்ட் சாலிட் ஸ்பியர். இந்த இடத்துல நம்ம 2 கேஸ் தான் படிப்போம், 4 கேஸ் படிக்க மாட்டோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சார் அது அப்படின்னா ஓன் ஆக்சிஸ் தானே? ஓன் ஆக்சிஸ்னாலும் பாசிங் த்ரூ இட் சென்டர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஆனால் சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஓன் ஆக்சிஸ் தான் அபவுட் இன் டயாமீட்டர். ஒத்துக்கிறீங்களா? ஓன் ஆக்சிஸும் அபவுட் இன் டயாவும்
ஒரே மாதிரி தானே, ஏன்னா இதான் டயாமீட்டர். உனக்கு தெரியும். அப்படியே எர்த்தை பாருங்களேன், எர்த்து தெரியுது இல்ல, எர்த்தோட சென்டர் எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. அது வழியா ஒரு ஆக்சஸ் போகுதுன்னா இப்ப டயாமீட்டரும் அதானே. அப்ப ஓன் ஆக்சஸ்னாலும் அபவுட் எனி டயாமீட்டர்னாலும் ஒரே கேஸ் தானே. அப்ப இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு சார்? 2/5 mr². ரொம்ப சாரி, ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன், யாராவது சொல்லுங்க. டிஸ்கோட k²/r², நான் உங்களுக்கு சொல்லியே தரல, நீங்களும் ஞாபகப்படுத்தல. இப்ப ரிங்கோட k²/r² 1ன்னு நீங்க தான் சொன்னீங்க. டிஸ்கோடது 1/2 சார். 1/2 sir. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதான்பா k²/r². இனிமேல் குழப்பிக்காத. ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதான் k²/r². ரிங்குனா 1, டிஸ்க்னா 1/2. அப்ப நீங்களே சொல்லுங்க, சாலிட் ஸ்பியரோட k²/r² எவ்வளோ? 2/5. இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உனக்கு வேணும். நீ பின்னாடி போய் கஷ்டப்படக்கூடாதுன்னா நம்ம இங்கே என்ன பண்றோம், டேட்டாவை பொறுக்கின்னு இருக்கோம் அப்படியே. ஸோ k²/r² 2/5, k²/r² 2/5. ரைட்டா? கிருத்திக், குட் ஈவினிங். சார் ரைட். k²/r² 2/5 எந்த பாடிக்கு? இது சாலிட் ஸ்பியர். அடுத்தது ஓன் ஆக்சஸ் சொல்லி கொடுத்துறீங்க சார். அபவுட் எனி டயா சொல்லி கொடுத்துருங்க. டயா டேஞ்சன்ட் இதுல ரெண்டே கேஸ் தான். டயா டேஞ்சன்ட், அபவுட் எனி டயா, இல்லைன்னா ஓன் ஆக்சஸ். சாலிட் ஸ்பியரோட டயா டேஞ்சன்ட் அதான் உனக்கு தெரியும் இல்லையா, பாரலாக்ஸ் தியரம் போறதுக்கு கண்டுபிடிங்க. இதோடது 2/5 7/5 mr ஸ்கொயர் சார். அவ்வளவுதான். இதோட 2/5 mr². உங்களுக்கு நல்லா தெரியும், சாலிட் ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ் 2/5 mr². அப்ப இந்த ரேடியஸ் வழக்கம் போல r. டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் parallel axis. parallel அதாவது அபவுட் எனி டயாமீட்டருக்கு parallel அப்படின்னா டயா டான்ஜென்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால IG பிளஸ் mr². IG வழக்கம் போல ஒரு 2/5 mr² பிளஸ் ஒரு mr². அதனால 7/5 mr²ன்னு கவனமா கத்துக்கணும். டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டயா டான்ஜென்ட் 7/5, ஓன் ஆக்சிஸ் 2/5. எல்லாரும் இங்க படிச்சுக்கோங்க. சரி, சாலிட் ஸ்பியர் படிங்க. ஓன் ஆக்சிஸ் 2/5, k²/r² 2/5, டயா டான்ஜென்ட் 7/5. கத்துக்கிட்டீங்களா? அடுத்து சரி, சாலிட் ஸ்பியர் புரிஞ்சிருச்சு. அங்க இருந்து நாலாவது பாடி ஹாலோஸ்பியர் போங்களேன். ஹாலோஸ்பியர், ஏன்னா ஹாலோ சிலிண்டர் வேற நம்ம படிக்க போறோம், அதனால ஹாலோஸ்பியர் மட்டும் கத்துப்போம். ஹாலோஸ்பியர் ஃபுட்பால் மாதிரி, வாலிபால் மாதிரி, பாஸ்கெட் பால் மாதிரி ஒரு ஹாலோஸ்பியர். நிறைய சினிமாக்கள்ல ஹீரோ வந்து ஒரு பாலை கையில தூக்கி போட்டு ஒத்த கையால சுத்திட்டு வருவார், பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த இடத்துல அவரோட ஃபிங்கர் இருக்கும், மேல அப்படியே பாடி கரகரன்னு சுத்தி வந்துட்டு இருக்கும். அது ஓன் ஆக்சிஸ். இப்போ பாருங்களேன், இந்த பிகில் படத்துல கூட விஜய் சுத்திட்டு வருவார், பார்த்துருக்கீங்களா? ஸோ பால் அப்படியே நிறைய பிளேயர்ஸ்லாம் அது மாதிரி ரொம்ப அழகா பண்ணுவாங்க. இப்போ ஹாலோஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆர் அபவுட் எனி டயாமீட்டர், ரெண்டு ஒரே கேஸ் தான். ஹாலோஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ்னாலும் அபவுட் எனி டயான்னாலும் அபவுட் எனி டயாமீட்டர்னாலும் ஒரே கேஸ் தான். எவ்வளவு சார் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? அங்க 2/5 சொன்னீங்க, இங்க 2/3 mr². 2/5 இருந்தா சாலிட் ஸ்பியர், 2/3 இருந்ததுன்னா ஹாலோஸ்பியர். ஹாலோஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஹாலோஸ்பியரோட அபவுட் எனி டயாமீட்டர், இது எல்லாமே ஒரே கேஸ் தான். டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/3 mr². டக்குன்னு சொல்லுங்க, k²/r². 2/3. ரைட். ஸோ அழகா சொன்னீங்க. அங்கிருந்து 5th கேஸ் போறோம். சரி, அடுத்த கேஸ் போறோம். அதுல ஹாலோஸ்பியர்ஸ், ஹாலோஸ்பியரோட டயா டான்ஜென்ட், இது ஹாலோஸ்பியர், ஹாலோஸ்பியரோட டயா டான்ஜென்ட் வழக்கம் போலதான். ஓனோடது 2/3 mr² பிளஸ் ஒரு mr². உனக்கு தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அதனால டைரக்டா எழுதிட்டேன் IG பிளஸ் mr². ஆன்சர் பேக் 5/3 mr². 5/3 mr². ரொம்ப அழகா சொன்னீங்க. 5/3. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஓன் ஆக்சிஸ்க்கு மட்டும்தான் k²/r² கண்டுபிடிக்கணும். தெரியாம இந்த டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ், பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட், அபவுட் எனி டயா, இது இப்ப ஓன் ஆக்சிஸா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா ஆக்சிஸ் பாஸ் ஆகுதா,
அதுக்கு மட்டும்தான் நீங்க கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். மற்ற யாருக்கும் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வேணாம். 5/3 எம்ஆர் ஸ்கொயர். இதோட எத்தனை பாடி முடிச்சிருக்கோம்? ரிங்கு, டிஸ்க்கு, சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர். ரைட்டா? ஸோ ரெடியா இரு. இதை இப்படி கொண்டு போனாதான் கிளாஸ் முடியறதுக்குள்ளார உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே ஞாபகம் வரும். நான் மாட்டு கடகடன்னு சொல்லிட்டே போயிட்டேன்னா திருப்பி யோசிச்சா ஞாபகம் வராது. அதனால மறுபடியும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரும். ரிங்கு, டிஸ்க்கு, சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர். டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் ஓன் சொல்லுங்க. ரிங்கோடது MR square. MR square. எம்ஆர் ஸ்கொயர். பை எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணி. டிஸ்கோடது 1/5 MR square. 1/5 MR MR square. எம்ஆர் ஸ்கொயர். சாலிட் ஸ்பியர் 2/5 MR square. 2/5 MR square. 2/5 எம்ஆர் ஸ்கொயர். ஹாலோ ஸ்பியர் 2/3 MR square. 2/3 MR square. அவ்வளவுதான். இந்த இடத்துல பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட். ரிங்கோடது 2 MR 2 square. MR square. டிஸ்கோடது 1/4 3/2. 3/2 எம்ஆர் ஸ்கொயர். பார்த்து சொல்லுவாங்க. இங்க பாரு 1/2 பிளஸ் எம்ஆர் ஸ்கொயர் 3/2. ரைட்டா? இது பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட். பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட். அப்ப பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட்னா இது ஏன் வராது? 7/2 MR. 7/5 எம்ஆர் ஸ்கொயர். பர்பெண்டிகுலர் 7/5 MR square, sir. பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட்னா டயா டான்ஜென்ட் தான். இப்ப இங்க பாருங்க. இப்ப இதுக்கு பேர் என்ன? பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட்னா டயா டான்ஜென்ட் தானே? பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா தானே இருக்கு. அபோட் இன் டயாமீட்டர் இது ஒண்ணுதான். அபோட் இன் டயாமீட்டர் 2/3 எம்ஆர் ஸ்கொயர் தான். அப்ப இந்த இடத்துல 7/5 எம்ஆர் ஸ்கொயர், இந்த இடத்துல 5/3 எம்ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். 5/3 sir. ஆமா, இது ரெண்டும் இங்கே முடிஞ்சிடும். பட் இங்கதான் அபோட் இன் டயா சொல்லுங்க. இதுக்கு 1/2 MR square. 1/2 MR square. ஃபர்ஸ்ட் ஒன் 1/2 எம்ஆர் ஸ்கொயர். ரிங் 1/4 MR square. 1/4 எம்ஆர் ஸ்கொயர். சாலிட் ஸ்பியரா இருந்தா ஏன்? ஏய் அபோட் இன் டயாடா. அபோட் இன் டயா ஒண்ணுன்னு சொன்னனே. அதே ஆன்சர் திருப்பி வரப்போகுதுன்னு சொல்றேன். அவ்வளவுதான். இந்த இடம் 2/3 எம்ஆர் ஸ்கொயர். ரைட்டா? அடுத்தது டயா டான்ஜென்ட் 3/2 MR square. 3/2 எம்ஆர் ஸ்கொயர். இங்க ஒரு எம்ஆர் ஸ்கொயர் 5/4 5/4 MR square. 7/5 எம்ஆர் ஸ்கொயர் 7/4 MR square. 5/3. 5/3 MR square. அவ்வளவுதான். பட் திரும்பவும் நம்ம இன்னொரு ரவுண்ட் வருவோம். இன்னும் ஒரு 4 பாடியை முடிச்சுட்டு. அதனால பேரலா என் கூட படிச்சுட்டே வந்துரு. இன்னைக்கு அவ்வளவுதான். லெசனே முடிய போகுது. இன்னொரு 10-15 நிமிஷம் லெசன் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற மாடல்ஸும் போட்டு காமிக்கிறேன். பட் இந்த பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியணும். அதுதான். அடுத்து போலாமா? ஓகே. அங்கிருந்து நம்ம போற இடம் சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க டிஸ்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலிட் சிலிண்டர் தெரியுதா? ஒரு மரக்கட்டை மாதிரி இந்த ஷேப்ல. எப்படி சொல்றது? ஒரு உடன் சிலிண்டர். ஒரு ஸ்டிக் எடுத்து அதுல இந்த இவ்வளவு நீட்டு ஸ்டிக் இருக்குன்னா இந்த போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டா இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அது என்னது? இது ரொம்ப அழகா இருந்தா சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டர் ஈக்குவல் டு டிஸ்க். இதுல 2 கேஸ் படிச்சா போதும். தேவைன்னா 3வது கேஸ் 4வது கேஸும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சொல்லித்தரேன். தேவைன்னா சொல்லித்தரேன். இங்க பாரு, இதோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். ஈக்குவல் டு டிஸ்க்ன்றதுனால சார் கண்டிப்பா 1/2 எம்ஆர் ஸ்கொயர் தான். அவ்வளவுதான் பேர், வேற ஒண்ணுமே இல்லை. இதோட கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஷியரா 1/2. அடுத்தது பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட். பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட்னா இது வந்து ஒரு சாலிட் சிலிண்டர். ஓன் ஆக்சிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நான் கேட்க போறது ஓன் ஆக்சிஸ் கிடையாது. ஓன் ஆக்சிஸ் இல்லாம டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் இந்த ஆக்சிஸ் கேட்கிறேன். டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர். அப்ப இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். சரி, கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்தா பாருங்க, கொடுக்கலன்னா 6ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப இதோட டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதை பார்த்த உடனே சொல்லிடுவீங்க. எப்பவுமே நீங்க பேரலல் போட்டீங்கனாலே பிளஸ் ஒரு எம்ஆர் ஸ்கொயர், அதனால 3/2 எம்ஆர் ஸ்கொயர் கத்துக்குவீங்களா? ஈக்குவல் டு டிஸ்க ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துல இருந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கலாமே தவிர எல்லா டேட்டாவையும் மூளையில போட்டு லோட் பண்ணிட்டு இருந்தா அது வெயிட் தாங்காது, வெடிச்சு போயிடும் ஒரு நாள். ஸோ அதனால இந்த கம்பேர் பண்றது, இந்த ரூட் பிடிச்சி போறது, நூல் பிடிச்சி போறது, இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா கத்துக்கும்.
ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்கிருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஜம்ப் பண்ண கத்துக்கோங்க. 3/2 mr². சார் சாலிட் சிலிண்டர் புரிஞ்சிருச்சு. அப்ப ஹாலோ சிலிண்டர்னா நாங்க யாரை ஞாபகம் வச்சுக்கணும்? யாரப்ப ஞாபகம் வச்சுக்கணும்? ரிங் சார். ரிங். ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் ஈக்குவல் டு ரிங்கு. அப்ப ஹாலோ சிலிண்டர் நம்ம வீட்டில் இருக்கிற பிவிசி பைப் இருக்குல்ல, பட் டேப்ல எல்லாம் தண்ணி ஒரு பைப் இருக்குல்ல, அந்த பைப்பை ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோங்களேன். உள்ள மேட்டர், அதாவது மேட்டர் கண்டெயின் ஆயிருந்தா சாலிட். இப்போ இதே பைப்ல மண்ணள்ளி கூட்டிட்டீங்க, மண் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அது சாலிட் பாடியா மாறிடுது. எம்டியா இருக்கு, இந்த ஃப்ளூட் மாதிரி. இந்த பக்கம் இந்த நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல அடுப்புல தான் என்ன பண்ணுவாங்க, அப்ப அடுப்பு அணைஞ்சு போச்சுன்னா அந்த ஊதாங்குழல்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை சினிமாக்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அது உஃப்னு ஊதும் போது ஒரு நல்ல சவுண்டோட திடீர்னு அடுப்பு பத்திட்டு எரியும். அதுதான் ஹாலோ சிலிண்டர். இல்லைன்னா உனக்கு தெரியுற மாதிரி சொல்லணும்னா பிவிசி பைப்பு ஒரு சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோ என் பிவிசி பைப்பு. ஸோ இதுல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about an axis passing through its center perpendicular to its plane. டைரக்டா எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா mr², it is equal to ring set. அடுத்தது இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இங்க இருக்கு, டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் பிளஸ் ஒரு mr², அதனால 2mr². இப்போதைக்கு இதுக்கு 2 போதும். நீங்க இன்னும் ராடு தெரிஞ்சுக்கணும். ராடு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தேவைப்பட்டா இந்த ஆக்சிஸோடது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆக்சிஸோடது ரைட்டா, இது ஒரே ஒரு இடத்துல எங்கேயோ பயன்படும். ஸோ அது வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன். இப்போதைக்கு சாலிட் சிலிண்டருக்கு 2 கேஸ், ஹாலோ சிலிண்டருக்கு 2 கேஸ் படிங்க. அப்புறம் ரெக்டாங்குலர் லாமினா, ஸ்கொயர் லாமினா, ஸோ இதுவுமே அந்த இடத்துல வரும்போது கற்றுக் கொடுத்துறேன். அடுத்தது ராடு. ராட் சும்பன் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கையில் ஒரு பேனா வச்சுருக்கீங்களே, இதுதான் ஒரு யூனிஃபார்ம் ராடு, தின் ராடு, லென்த் எல், மாஸ் எம். ஆக்சிஸ் இங்கே இருக்கு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் லென்த்னு சொல்லணும். இங்கே பிளேன் இல்லைல்ல, பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் லென்த்து. ஒன்றும் இல்லை, உன் பேனாவை ஹரிசான்லாம் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத செய்யுங்க. உன் பேனாவை லெஃப்ட் ஹேண்டில் பிடிங்க, லெஃப்ட் ஹேண்டில் பிடிங்க. ரைட் ஹேண்டில் சிசர் மாதிரி 2 விரலை ஓப்பன் பண்ணிக்கும். சிசர் மாதிரி 2 விரலை ஓப்பன் பண்ணிட்டு ஆள்காட்டி விரலும் நடுவரலும் சிசர் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ரைட் ஹேண்டோட. கரெக்டாக அந்த பேனாவோட சென்டரில் அந்த 2 விரலையும் வச்சிருங்க. இப்போ உங்களோட விரல் தான் ஆக்சிஸ், பென் அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கா? இப்போ அந்த ஆக்சிஸை பொறுத்து அந்த பென் ரொட்டேட் ஆனால் இந்த பென் வந்து இப்படி வேகமாக சுற்றினா எப்படி இருக்கும்? இப்போ அந்த மாதிரி ரொட்டேட்டிங் பென் எல்லாம் விற்கிது. ஸோ இந்த மாதிரி சுற்றி வந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகும்? இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகும்னா ml²/12 இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராடு தான், எல்லா பாடியை விட. இங்க ஆறு வரக்கூடாது, ஏன்னா இது ரோலிங் பாடி கிடையாது. ரோலிங் பாடி அதாவது உருட்டி விட்டா ஓடுறது தான் ரோலிங் பாடி. ml²/12 சார் புரிஞ்சிருச்சு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் இல்லைனா ஓன் ஆக்சிஸ் perpendicular to its length, perpendicular to its length. I equal to ml²/12 பிரமாதமா புரிஞ்சுக்கணும். ml²/12 பொறுமையா கத்துக்கிட்டே வா. அடுத்தது சரி, இதோட டான்ஜென்ஷியல் கேட்பாங்களா? ஆமா, டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் இது ராடு, ராடோட ஒரு எண்டில் ஆக்சிஸ் இருக்கு. அப்ப இந்த ராடு இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த ராடே ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்ப இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும்? இருங்க சார் நாங்களே சொல்றோம். ஆக்சுவலா அதுக்கு பேரலாக்ஸ் தியரம் தானே போடணும். இதோடது எங்களுக்கு தெரியும் ml²/12. இந்த டிஸ்டன்ஸ் ஒரு L/2, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு L/2. பேரலாக்ஸ் தியரம் எப்படி சார் எழுதுறது? டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா ஓன் ஆக்சிஸ் பிளஸ் எம், இந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயரு L²/4. ஒத்துக்கிறீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் ஒரு பேஜுக்கு நான் ஆறுன்னு எடுத்துக்கிட்டா R² தானே போடுவீங்க. அப்ப பேரலல் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் ml²/4. IG ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும், ml²/12ன்னு கத்துக்கிட்டீங்க. பிளஸ் இங்க ஒரு ml²/4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஸோ 12 ml², இங்க 3ml², அதனால 4ml²/12, அதனால ml²/3. ஸோ நீங்க தேடி வந்தது ஓன் ஆக்சிஸ் ml²/12,
டான்ஜென்ஷியல் ml ஸ்கொயர் பை 3ன்னு அற்புதமா கத்துக்கணும். ml ஸ்கொயர் பை 3 ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷ ப்ராப்ளத்துல ஸ்கொயர் லாமினா ரெக்டாங்குலர் லாமினா ரொம்ப ரேர். ரிங்கு, டிஸ்கு, சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், சாலிட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், ராடு, இதுல தான் 90% ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு. எப்பயாவது ரொம்ப ரேரா ரெக்டாங்குலர் லாமினா, ஸ்கொயர் லாமினா இதெல்லாம் வரும். அது ப்ராப்ளம் வரும்பொழுது 2 இடத்துல ஆலன்ல சம் வருது. ஸோ நாளைக்கு வரும்பொழுது இந்த ஸ்கொயர் லாமினாவும் ரெக்டாங்குலர் லாமினாவும் அந்த இடத்துக்கு தேவையான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லி கொடுத்துறேன். இந்த 6 பாடியை நீங்க நல்லா படிச்சா போதும். ஒரு சின்ன ரிவிஷன் முடிச்சுட்டு சம் போட்டுடலாம். பட் அகடன்னு சொல்லுங்க. ரிங்கோட ஓன் ஆக்சஸ் நான் கொஸ்டின்லாம் எழுத மாட்டேன். நான் என்ன மாத்தி மாத்தி கூட கேட்பேன். கரெக்டாக காதில் வாங்கி பதில் சொல்லணும். சீக்கிரமா பதில் சொல்லணுன்றதுக்காக தப்பா சொல்லக்கூடாது. ரைட்டா? ரிங்கோட ஓன் ஆக்சஸ் perpendicular tangent 2 mr square sir. about in diameter 1 by 2 mr square. 1 by 2 mr. 1 by 2 mr square sir. right. So எல்லாரும் சொல்ல ட்ரை பண்ணுங்க. dia tangent 3 by 2 3 by 2 mr. 3 by 2 mr square sir. அவ்வளவுதான் 3 by 2 mr. அடுத்தது டிஸ்கோடது கொஷினை கவனமா காதில் வாங்கிட்டு வாங்க. நான் ரிங்குன்றதுனால ஆர்டரா கேட்டேன். மாத்தி மாத்தி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியும். டிஸ்கோட அபவுட் இன் டயா 1 by 4 mr. 1 by 4 mr ஸ்கொயர். அழகா சொன்னீங்க. 1 by 4 mr ஸ்கொயர். அப்ப டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் 1 mr square. 1 by 2 mr 1 by 2 mr ஸ்கொயர். டிஸ்கோட டயா டான்ஜென்ட் 5 by 4 mr square. 5 by 4 mr ஸ்கொயர். இந்த இடம் perpendicular tangent 3 by 2 mr square. 3 by 2 mr 3 square. by 2 mr ஸ்கொயர். ரைட். அடுத்தது சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ் 2 by 5 m 2 by 3 mr square. 2 by 5 mr ஸ்கொயர். டயா டான்ஜென்ட் 7 by 2 square. 7 by 5 mr ஸ்கொயர். ஹாலோ ஸ்பியரோடது ஓன் ஆக்சிஸ் 2 by 3 mr square. 2 by 3 mr 2 by 3 mr ஸ்கொயர். இப்போ மற்றவங்களும் டயா டான்ஜென்ட் 5 by 3 mr. 5 by 3 mr square. 5 by 3 mr ஸ்கொயர். ரைட்டா? 5 by 3 mr ஸ்கொயர். ஹாலோ சிலிண்டர், சாலிட் சிலிண்டர், ஹாலோவோட ஓனு, சாலிடோட ஓனு. ஹாலோவோடது mr square sir. சாலிட் சிலிண்டர். 1 1 by 2 mr square. ஹாலோவோட பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் 2 mr square. 2 mr ஸ்கொயர். சாலிடோட பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் 3 by 2 mr square. 3 by 2 mr ஸ்கொயர். இப்போ ராடோடது ஓன் ஆக்சிஸ் ml square by 12 sir. ml ஸ்கொயர் பை 12. டான்ஜென்ட் ml ஸ்கொயர் பை 3. By 3 sir. ரைட். உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நீ சம் போடணும்னா இந்த டேட்டா தெரிஞ்சா போதும். இவ்வளவு தெரிஞ்சா போதுங்க. கண்டிப்பா இதுல இருக்கிறது தான் சம்மா அங்க கேட்பாங்க. ஸோ இப்போ பகல் ஒரு ரஃப் பேப்பர் வச்சுக்கோங்க. இனிமேல் தான் கிளாஸ் செம்ம ஜாலியாக இருப்போம். வரப்போற 20 மினிட்ஸ் எப்படி போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. பகல் ஒரு ரஃப் பேப்பர் இல்லை ரஃப் நோட் ஏதாவது வச்சுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு சாலிட் ஸ்பியர், இன்னொரு சாலிட் ஸ்பியர், இன்னொரு சாலிட் ஸ்பியர். பை இது எல்லா பாடியுமே எஸ்எஸ் தான். சாலிட் ஸ்பியர், சாலிட் ஸ்பியர், சாலிட் ஸ்பியர். இதோட ஆக்சிஸ் இதோ இருக்கு பாருங்க. இதுதான் இதோட ஆக்சிஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் இந்த பக்கமா போயிட்டு இருக்கு. ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். இவ்வளோ நேரம் கத்துக்கிட்டல, இப்போ சால்வ் பண்ணு. சார் 16 mr square by 5 சார். ஒரு ஆன்சர் வந்திருக்கு. எனக்கு ரைட்டா தப்பான்னு தெரியாது, பட் செக் பண்ணிடலாம். 16 by 5 mr ஸ்கொயர்னு ஒரு பதில் வந்திருக்கு. இப்போ மற்றவங்களோடது Sir. 16 by 5 mr square sir. 16 by 5 mr ஸ்கொயர். வேற
வேற 16/5 MR 60 by 5 MR. 16/5 வேற 16/5 ரைட். ஸோ டைம் அவுட்டு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே 16/5 சொன்னதுனால இது ஒருவேளை ரைட்டாக இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. செக் பண்ணிடுவோமா? எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாடி, செகண்ட் பாடி, தேர்ட் பாடி. ஃபர்ஸ்ட் பாடி இது என்ன ஆக்சிஸ்? ஓன் ஆக்சிஸ் சார். ஓன் ஆக்சிஸ் ஃபார்ம் 2/5 MR ஸ்கொயரா? ரைட். செகண்ட் பாடி என்ன ஆக்சிஸ்? Perpendicular tangential. டயாமீட்டர் டான்ஜென்ஷியல். ரொம்ப அழகா சொன்னீங்க. டயாமீட்டர் டான்ஜென்ஷியல் 7/5 MR ஸ்கொயர். தேர்ட் பாடி என்னது? அதுவும் டயடாலஜி. அதே 7/5 MR ஸ்கொயர். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் a டென்சார் குவான்டிட்டி. அதனால எதையுமே மைனஸ்லாம் எந்த இடத்துலையுமே வரக்கூடாது. பேஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கு. 5 5 5. அப்போ டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 7 14 2 16/5 MR ஸ்கொயர். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. இன்னும் கூட அந்த டைமுக்கு முன்னாடி சொல்ல ட்ரை பண்ணோம். ஸோ யோகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொன்னால் நல்லா இருந்துச்சு. 16/5 MR ஸ்கொயர். ரைட். அடுத்தது செகண்ட் சம் ட்ரை பண்ணு. இவ்வளோ தான். இப்படி தான் சம் இருக்கும். ஸோ ஜாலியாக கற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த பாடி சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர். ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஏதோ பேய் பொம்மை வரைஞ்ச மாதிரி இருக்கு. உனக்கான நேரம் அதே 30 செகண்ட் தான். 18/5 MR square. 18/5 sir. இப்போ கண்டிப்பாக 18/5 வரதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. இன்னும் சின்ன தப்பு பண்ணுறீங்க. மேலே ஃபுல்லாக ரைட்டு தான். ஆனால் என்னவோ தப்பு பண்ணுறீங்க. 62/15 MR சார். 62/15 62/15 MR square. ரைட். ரெண்டு பதில் வந்திருக்கு. ஹரியோடது, பூயோடது. வேற 62/15 MR square. வேற ரைட். Sir, 62/15 MR square, sir. ஓகே. 62/15 MR square. 62/15. 62/15 தான் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ஓகே ரைட். அதை பண்ணி செக் பண்ணிடுவோமா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று ஓன் ஆக்சிஸ். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. I1 2/5 MR ஸ்கொயர். 2/5 MR ஸ்கொயர். இந்த இடத்துல 4 I4மே ஓன் ஆக்சிஸ் சாலிட் ஸ்பியர் 2/5 MR ஸ்கொயர். இப்போ உனக்கு புரியுதா ஏன் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தன்ட்டு? அது தெரியாம டைரக்டா இந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால ப்ராப்ளம் சால்விங்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸி. ஆனா என்ன சிக்கல்னா எந்த ஆக்சிஸ் என்ன பாடி இதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஹாலோஸ்பியர். ஹாலோஸ்பியரோட டான்ஜென்ஷியல் யாராவது சொல்லுங்க. டயா டான்ஜென்ட் ஹாலோஸ்பியர் எவ்வளோ? 5/3 MR ஸ்கொயர். 5/3 MR ஸ்கொயர். I3 5/3 MR ஸ்கொயர். இப்போ என்னன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது எல்லா பேஸும் சேமா இருந்தா டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். 2/5 2/5 இங்க என்ன வரும்? 4/5 MR ஸ்கொயர். 5/3 5/3 10/3 MR ஸ்கொயர். இப்ப 4/5ஐயும் 10/3ஐயும் LCM இருக்கும் சார். அவ்வளவுதான். வழக்கம் போல நீங்க 15 எடுத்துட்டீங்க அப்படின்னா 62/15. ஆமா முன்னாங்க 12 50. அதனால 62/15 MR ஸ்கொயர். இந்த சம் கூட நல்லா ஃபாஸ்டாவே சொல்லியிருந்தீங்க எல்லாருமே. ரைட். ஸோ கற்றுக்கிட்டீங்களா? இதுதான் ஐடியா. இப்படிதான் சம் இருக்கும். இன்னொரு பாடி இது சாலிட் ஸ்பியர். இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் மாஸ் M. இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு வேணும். Sir, 7/5 MR square, sir. 7/5 MR ஸ்கொயரா? நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இது ஒரு ஆர்னு எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஒரு ஆர்னு எடுத்துக்கோங்க. அதாவது இங்க இருந்து இது வந்து 2R எடுத்துக்கோங்க. இது ஒரு 6, இது ஒரு 6. சாலிட் ஸ்பியரோட ரேடியஸ் ஒரு 6. தென் சாலிட் ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல இருந்து ஒரே நிமிஷம் நான் தான் தப்பா ட்ராப் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். இதோட ரேடியஸ் ஆக்சுவலா 6. இங்க இருந்து R டிஸ்டன்ஸ்ல இந்த இடத்துல ஒரு மாஸ் இருக்கு.
அப்போ எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் பேரல் ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸோடது வேணும். இப்போ உங்களோட பதில் சொல்லுங்க. 22 mr square by 5 sir. 22 mr square by 5 sir. 22 by 5 mr square 22 by 5 mr 22 by 5 mr square. செக் பண்ணிடுவோமா? பை இந்த மாதிரி சம் வந்தா எப்படி சார் சால்வ் பண்றது? சார் ஆக்சுவலா அதுக்கு பேரல் ஆக்சிஸ் போடணும். இது என்ன பாடின்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ் வேற ஒன்று போட்டுக்கணும் 2 by 5 mr square plus product of mass into square of the distance between the parallel axis 2r 4r square. அதனால 2 by 5 mr square plus 4 mr square ஐநாங்க 20 22 by 5 mr squareன்னு சூப்பரா கத்துக்கிட்டீங்க. ரைட், கிளவரா இருக்கீங்க எல்லாருமே, நல்லாவே கத்துக்கிட்டீங்களா? அடுத்து இந்த சம், ஒரு ட்ரையாங்கிள் சம்ல ஊர்பட்ட சம் கேட்கலாம். பாடி இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. மூணுமே பாயிண்ட் மாஸ். சாலிட் ஸ்பியரோ ஹாலோ ஸ்பியரோ அதெல்லாம் கிடையாது, மூணுமே பாயிண்ட் மாஸ். இப்போ நான் 3 ஆக்சிஸ் ட்ரா பண்றேன். ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்கிறேன். எனக்கு மூணுத்துக்குமே நீங்க பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் இங்க இருக்கு, இதை பொறுத்து நீங்க சொல்லணும். செகண்ட் ஆக்சிஸ் இங்க இருக்கு, இதை பொறுத்து பதில் சொல்லணும். தேர்ட் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ஒரே ஆன்சர் தான் வரும், அப்போ பிரச்சனை இல்லை. ஃபோர்த் ஆக்சிஸ் இதை பொறுத்து சொல்லணும். ஃபிஃப்த் ஆக்சிஸ் இதை பொறுத்து சொல்லணும். மொத்தம் இதில் 5 கொஸ்டின் கேட்கலாம் ட்ரையாங்கிள். இப்படி போட்டால் உனக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ நான் ஒன்று ஒன்றா கேட்குறேன், நீங்கள் ஒன்று பதில் சொல்லுங்கள். இந்த 5 கொஸ்டின் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். சார் நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் தான் சார் இருக்கோம், லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். நாளையிலேருந்து 2 நாளும் 50 சம் கற்றுக்க போகிறேன் இந்த யூனிட்ல மட்டும். ஏன்னா அடுத்த மைனருக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஹாஃப் இயர்லி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இந்த லெசனை கொஞ்சம் தரவு பண்ணிட்டு அடுத்த லெசன் போகிறது நல்லது. ரைட், எல்லா டிஸ்டன்ஸும் எல்லுன்னு எடுத்துக்கலாமா? ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ். யாரா சொல்ல முடியுமா? ml ஸ்கொயர் வேற? ரைட், இந்த சம் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க இல்லையா? நான் கற்றுக் கொடுக்கிட்டா? பா எல்லாருமே இங்கே பாரு, என்ன பாரு இல்லை? ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ். அவங்க எந்த ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 3 பாடி, 3 பாடியோட மாஸ் ஸ்மால் எம். ரைட், இப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் பாடி, செகண்ட் பாடி, தேர்ட் பாடி. I1 யாரையும் கேட்காம நான் 0ன்னு எழுதுறேன். என்ன காரணம்? டிஸ்டன்ஸ் 0. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் I = எல்லாருக்குமே mr ஸ்கொயர். ஆக்சிஸே இங்கே தான் இருக்கு, அப்போ r 0. அதோட ஓன் ஆக்ஸ் அங்கேயே இருக்கு, r 0. செகண்ட் பாடி ப்ராடக்ட் ஆஃப் m, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? l ஸ்கொயர். கரெக்டா இந்த பாடி, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? l/2. அதனால ml ஸ்கொயர் பை 4. அதனால 5ml ஸ்கொயர் பை 4 தான் ரைட்டு. நீங்க ப்ரீவியஸ் இயர் நீட் பேப்பர் எடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் தாராளமா நீங்க பார்க்கலாம். ஆலனோட 22வது சம், பழைய பேப்பர்ல நான் சொல்றது, நான் அனுப்புறேன் இல்லையா உங்களுக்கு அந்த பேப்பர்ல. இப்போ நீங்க வச்சிருக்கிற புது புக்ல எத்தனை சம்னு தெரியல. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த ஆக்சிஸ்ல கேட்டா இந்த டிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா ஓன் ஆக்சிஸ்ல இருந்தா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0. அதாவது பாடி ஆக்சிஸ் ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0. இப்போ செகண்ட் தேர்ட் பாடியை பாக்குறீங்க. தேர்ட் பாடியை பார்க்கும்போது மாஸ் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் l ஸ்கொயர். செகண்ட் பாடியை பார்க்குறீங்க, மாஸ் ஆக்சிஸ்க்கும் அந்த மாஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கோ அதுக்கான டிஸ்டன்ஸ் அந்த ஸ்கொயர். ஸோ ஒரு 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 50% எனக்கு புரிஞ்சிருச்சு சார். இன்னும் ஒரு சம் சொல்லி கொடுத்தா நான் கற்றுப்பேன் அப்படின்னா இந்த கற்றுக்கோங்க. ஃபைண்ட் தி டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் தெரியுமா? ஒரே இந்த ஆக்சிஸ் 1 2 3. அப்ப கண்டிப்பா I2 என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 0. எல்லாமே L டிஸ்டன்ஸ். I1 எவ்வளோ? I1 சார் இந்த டிஸ்டன்ஸ் L/2 ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அதே மாதிரி I3 ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்ப 2ml ஸ்கொயர் பை 4. அதனால ml ஸ்கொயர் பை 2 தான் சரியான ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டினையும் நீங்க பார்க்கலாம், ml ஸ்கொயர் பை 2. அப்போ ஆக்சிஸ் இங்க இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் அதே கேஸ் தான் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க இல்லையா, அதே கேஸ் தான் வரும். அதனால நான் கேட்கல. இந்த சென்டர் ஆக்சிஸ் வச்சு நீங்க அழகா சொல்லிட்டீங்க ml ஸ்கொயர் பை 2. அடுத்தது இந்த ஆக்சிஸ் ட்ரை பண்ணுங்க.
எல்லாம் எம் எம் எம். இந்த கொஸ்டின் மட்டும் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். ஆக்சிஸ் எங்க தெரியுமா இருக்கு? 2 மாஸுக்கும் ஹரிசான்டலா இருக்கு. இதோ இருக்கு பாருங்களேன். அப்போ இதுதான் ஆக்சிஸ். இந்த பிங்க் லைன் தான் ஆக்சிஸ். இந்த பிங்க் லைன் தான் ஆக்சிஸ். இந்த பாடி மட்டும் இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்கிறேன். உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். I1 I2 ரெண்டுமே சார் 3 ml² 3 by 4 சார். 4 3 ml² by 4. இது மட்டும் கீழே இருக்கிற இந்த 4 மட்டும் செக் பண்ணு. சார் டிஸ்டன்ஸ் √3/12 தானே சார்? √3L/2 கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். 3 ml²/4. ம். கவனமாக கவனிங்க. ஆன்சர் ரொம்ப கரெக்டு. உங்களுக்கு ஏற்கனவே நான் அன்னைக்கு கிளாஸ்லேயே கற்றுக் கொடுத்தேன். ட்ரையாங்கிளோட இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் √3L/2ன்னு வந்துட்டு பலமுறை சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 2 பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0. மேல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும்தான் உங்களால கால்குலேட் பண்ண முடியும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போ √3L/2 3L²/4. அதனால 3ml²/4 தான் சரியான பதிலா இருக்கும். ரைட்டா? ஸோ நல்லா சொல்லியிருந்தேன். √3L/2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா கீழே by4 வந்துடணும். இப்போ அந்த ஆக்சிஸை பொறுத்து தான் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ரைட். ஸோ இந்த ஒரே ஒரு சம் மட்டும். சாலிட் ஸ்பியர் சாலிட் ஸ்பியர் சாலிட் ஸ்பியர் சாலிட் ஸ்பியர் எல்லாமே ஒரு ஸ்கொயர்ல இருக்கு. எல்லாமே ஒரு ஸ்கொயர்ல இருக்கு. எல்லா பாடியோட மாஸும் கேபிட்டல் எம் தான். எல்லா பாடியோட ரேடியஸும் ஆர் தான். ஆர் தான். ஆர் ஆர். டிஸ்டன்ஸ் எல்லாம் ஏ. எனக்கு இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும் சொல்லிட்டேன்னா நீங்க கிளாஸ்ல இருந்து லீவ் ஆயிக்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணு. புரியல பா. இது கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் சால்வ் பண்ணணும். சார் 14 mA²/4 சார். 5 சார். 14 mA²/5. MA². அவ்வளவுதானே வருது? வேற ரைட். நான் சால்வ் பண்ணிட்டா? பை எல்லா பாடியுமே சாலிட் ஸ்பியர். எல்லா பாடியுமே சாலிட் ஸ்பியர். இப்போ இதை எப்படி நீங்க கால்குலேட் பண்ணணும்னா 4 சாலிட் ஸ்பியருக்கு ஓன் ஆக்சிஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னோடது 2 நான் பேர் கொடுத்துக்கிறேன். 1 2 3 4. இப்போ பொறுமையா கவனி. இதே மாதிரி ஸ்கொயர் சம் வந்துட்டாலே இதான் ரூல். இப்படிதான் சால்வ் பண்ணணும். முதல்ல 4 பேரோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆட் பண்ணணும். 8/5 சார். 2/5 mr², 2/5 mr², 2/5 mr², 2/5 mr². அதனால 8/5 mr². இப்போ 4 பாடியோட ஓன் ஆக்சிஸ். இது சாலிட் ஸ்பியரா இருக்கிறதுனால 8/5 mr². அதுக்கப்புறம் இது ஒரு பாயிண்ட் மாஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். எம்ஏ எம்ஏ எம்ஏ. இப்போ ஃபர்ஸ்ட் பாடியும் ஃபோர்த் பாடியும் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0. ரைட்டா? அதே மாதிரி செகண்ட் பாடியும் தேர்ட் பாடியும் ஏ டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அவங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தேர்ட் பாடியோடது ஒரு MA², ஃபோர்த் பாடியோடது ஒரு MA², அதனால ஒரு 2MA². ஸோ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிஸ்டம் கேட்டாங்கன்னா 8/5 mr². ஆர் வேற, 2MA². ஏ வேற. ஆர் வந்து அந்த ரேடியஸ் ஓடுது, ஏ வந்து டிஸ்டன்ஸ் ஓடுது. பேரலல் ஆக்சிஸ் போடணும். இப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? பை இந்த மாதிரி ஸ்கொயர் சம் வந்துட்டாலே 4 பாடியோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆட் பண்ணணும். 2 பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்புறமா 0 ஆயிடும். ஏன்னா அந்த ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால 2 பாடியோடது மட்டும் MA² MA²ன்னு வந்துடும். சரி, இது எங்களுக்கு புரியுது. இதே மாதிரி நாங்க வந்து ஹாலோக்கு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறோம். அப்போ ஒரு ஸ்கொயர்ல 4 ஹாலோ ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம். ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த ஆக்சிஸ். அதே ஆக்சிஸ் தான்.
டக்குன்னு சொல்லுங்க. 8/3 mr square plus 2 me square, sir. அவ்வளவுதான், டக்குன்னு புடிச்சிங்க. 8/3 mr² + 2 ma². இந்த சம்ஸ் எல்லாமே நாளைக்கு நாளன்னைக்கு இன்னும் டீட்டெயில்டா கத்துக்க போறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், SOP ல எல்லா வருஷமும்